மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். தினம் தினம் இது தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் தற்போதும் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடைத்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் ஏற்படும் மாற்றம் மட்டுமல்லாமல் இந்த முறை ஊதிய நிலையின் முழு கட்டமைப்பிலும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை காணலாம். இதற்கான ஒரு பரிந்துரை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது செயல்படுத்தப்பட்டால் நிலை 1 முதல் நிலை 6 வரை உள்ள ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் பலனடைவார்கள். இந்த 6 லெவல்களை இணைத்து 3 நிலைகளாக குறைக்க திட்டம் உள்ளது. ஊதிய நிலைகள் இணைக்கப்பட்டால் அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படலாம். மேலும் பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இதன் மூலம் விரைவாகும். ஊதிய நிலைகளை இணைப்பது 8வது ஊதிய குழு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு ஜனவரி 16, 2025 அன்று வெளியிட்டது. அதன் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதிய குழு மூலம் நேரடியாக பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 8வது சம்பள குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86 என்ற வரம்பில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் அடிப்படை சம்பளத்தில் நல்ல அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக நிலை 1 ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 குறைந்தபட்சமாக ரூபாய் 34,560 அதிகரிக்கக்கூடும். ஆனால் இந்த முறை ஊதிய நிலைகள் இணைக்கப்பட்டு மற்றொரு பெரிய மாற்றமும் வரக்கூடும். தற்போதுள்ள லெவல் 1 மற்றும் லெவல் 2 இணைத்து லெவல் A உருவாக்கப்படும். புதிய லெவல் B முன்மொழியப்பட்டது. தற்போதுள்ள லெவல் 3 மற்றும் லெவல் 4 இணைத்து லெவல் B உருவாக்கப்படும். புதிய லெவல் C முன்மொழியப்பட்டது. தற்போதுள்ள லெவல் 5 மற்றும் லெவல் 6 இணைத்து லெவல் C உருவாக்கப்படும். நிலை இணைப்புக்கான திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் அது பல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக தற்போது குறைந்த ஊதிய அளவுகளில் உள்ள ஊழியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். நிலைகளின் எண்ணிக்கை குறைவதால் அடுத்த நிலையை அடைவதற்கான செயல்முறை வேகமாகும். தற்போது ஒரு ஊழியர் பல சிறிய நிலைகளை கடக்க வேண்டும். ஆனால் நிலை இணைப்பிற்கு பிறகு நிலைகளின் எண்ணிக்கை குறையும். பதவி உயர்வுக்காக காத்திருக்கும் நேரம் குறையும். 2 நிலைகளுக்கு இடையிலான தூரத்தை ஒரு பதவி உயர்வு மூலம் எட்ட முடியும். அதிக பொறுப்புகள் மற்றும் உயர் பதவிகள் இணைக்கப்பட்ட நிலையில் பணியாளர் அதிக பொறுப்பை பெறலாம். இது அவரது கேரியர் ப்ரொஃபைலை மேம்படுத்தும். ஊதிய வளர்ச்சியின் வேகம் துரிதப்படுத்தப்படும். ஒவ்வொரு பதவி உயர்விலும் வரும் சம்பள உயர்வு அதிகமாகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.